என் உயிருக்கு ஆபத்து, எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். பாஜகவால் கூட அந்த மாதிரி எதுவும் நடக்காது, ஆனால் நாம் தமிழர் கட்சினால நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா சுபவீரபாண்டியன் தான். ஏன் பேசியிருக்கிறாரு? இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? அவருக்கு ஏதாவது மிரட்டல் போச்சா? எதனால்? இல்லை யார் சொல்லி அவர் அப்படி பேசுகிறாரு? இதோட பின்புலம் என்ன? உண்மையிலேயே அவரை நம்ம எப்படி எதிர்க்கிறோம்? அதாவது தொடர்ச்சியாக அவருடைய கருத்துக்களை வச்சோ இல்லை அவங்க ஐயா பெரியாருடைய கருத்துக்களை வச்சோ தான் நம்ம அவரை வந்து எதிர்க்கிறோம். அதுபோல தான் இப்போவும் அவர் கருத்தியல் போரா இதை நினச்சிக்கிட்டார் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அவருடைய எழுத்துக்களை வைத்து அவரையே உடைப்போம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். சவுத் பீட் அப்படிங்கிற ஒரு வலையொலி யூடியூப் சேனலுக்கு வந்து ஐயா சுபவீரபாண்டியன் அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு. அந்த நேர்காணலில் பல்வேறு செய்திகளை, அவங்க குடும்ப வாழ்க்கை, அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதெல்லாம் பேசுகிறாரு. ஒரு 40 நிமிடம் போகிற ஒரு காணொலி அது. அதில் ஒரு இடத்துல அவங்க மகள்லாம் எப்படி பார்க்குறாங்க அவருடைய அரசியலை பற்றி அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு அச்சம் உண்டு. என்னுடைய அரசியல் பற்றி, நான் பேசுகிறத பற்றி ஒரு அச்சம் உண்டு. அதில் தான் அண்மையில் கூட என்னுடைய சின்ன மகன் லண்டன்லேருந்து அழைத்து, ஏன் எப்போ பார்த்தாலும் சீமானை எதிர்க்கிறீங்க, விடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு இப்போது நான் சொல்கிறேன், எனக்கு ஏதாவது நடந்தால் அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்கும், பாஜக கூட இருக்காது. ஏன்னா அந்த கட்சியின் முறையே வன்முறை தான் அப்படின்னெல்லாம் பேசுகிறார். இப்போ இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்னொரு தரிகட்ட நாய் ஒன்று அது மேடையில் என்னென்ன பேச்சு பேசுச்சுன்னு தெரியும். இந்த பையன் அந்த பையனெல்லாம் பேசுகிறான். அவன் பேரை சொல்லி அவனுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல்கள் வருது அப்படின்னெல்லாம் சொல்கிறார். நம்ம எளிமையாக ஒன்று தான் கேட்கணும். ஐயா சுபவீரபாண்டியனை ஏதாவது நடந்துரும்னு அவர் சொல்கிறது என்னென்னா, கொன்னுருவாங்க, இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன், இனி இந்த கொள்கையை பேசிட்டேன், இதுக்காக போனால் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறார். இப்போ உங்கள் மகன்கள் மகள் அவங்க எப்படி இதை பார்க்குறாங்க? இப்போ உங்களுடைய கொள்கைகள் அவங்களுக்கு என்னென்னா என்னை பற்றிய கவலை. நேற்றைக்கு முந்தினவங்க கூட லண்டன்லேருந்து என் சின்ன பையன் பேசி, அப்பா ரொம்ப ஏன்ப்பா அந்த சீமானோட போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வேண்டாம்ப்பான்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு. என்னென்னா, அவங்க நியாயமாகவும் நாகரிகமாகவும் நடந்துக்கிறவங்க இல்லை, எனக்கு ஏதாவது நிகழ்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் மட்டும் பிள்ளைகளுக்கு இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நிகழ்ந்தால் அது இந்த நாம் தமிழரால் தான் நிகழும் தெரியும், பிஜேபியால் கூட அல்ல. நிகழும், நிகழ்ந்தால் நிகழட்டும் அப்படின்லாம். நம்ம பொது வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகு அதற்கு அச்சப்பட முடியாது. இப்போ கூட அதர்மம் மனோஜுக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல்கள்லாம் விட்டுட்டுருக்கிறாங்க. அந்த அமைப்பின் தன்மையே அதுதான், ஒரு வன்முறை தான் அவங்களுக்கான இயல்பான குணம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு ஆபத்து அவங்க மூலம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இருக்கட்டும், பரவாயில்ல, அதனால் ஒன்று வந்துட்டோம், அதுவும் இவ்வளோ வருடம் வாழ்ந்துட்டோம், ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஐயா சுபவீரபாண்டியனை அந்த மாதிரிலாம் எண்ணி கூட பார்க்க வேண்டியதற்கான காரணம் என்ன இருக்க முடியும்? அவர் பேசுகிறாருங்கிறதா? அவர் பேசினாலே யாரும் பார்க்க மாட்டாங்கன்றது அவருடைய வலையொலிக்கு போனாலே தெரியும். ஏன்னா அவர் பேசுகிறாரு, அன்றைக்கி நம்மளை எதிர்த்து மேடை போட்டு மயிலாடுதுறைக்கே போய் பேசுகிறாரு. அந்த காணொலியை 1000 பேர் கூட பார்க்கல, அதுலேயும் நம்ம தரப்புல இருந்தால் நிறைய பேர் பார்க்குறாங்க. இப்போ அந்த நிலையில தான் ஐயா சுபவீரபாண்டியன் இருக்கார். அதனால் அந்த கருத்து, அவர் பேசுகிற கருத்து ஒன்றும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இங்கே தேர்தல் களத்திலோ அல்லது கருத்தியல் களத்திலோ நம்ம வீழ்த்துறோம் அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கி சுபவீரபாண்டியன் ஐயா இல்லை. அதுதான் முதல் கருத்து. ரெண்டாவது, கருத்தாக வச்சா கூட நம்ம அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறதுக்கு நம்ம தரப்பில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தரப்பில் ஒரு பள்ளியெல்லாம் நடத்தி படிக்க வச்சா கூட அங்கே மண்டையில் ஏற மாட்டேங்குது. இங்கே யாருமே பள்ளி நடத்துனாலும் அவருக்கே பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பல தம்பிகளும் தங்கைகளும் இங்கே இருக்காங்க. அப்போ கருத்தியல் தளத்துலேயும் நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே நம்ம தரப்பில் இருக்கிற யாராவது அப்படி பார்க்குறாங்களான்னா, நேர்மையாக நான் சொல்கிறேன், எல்லாருமே சுபவீரபாண்டியனை பரவாயில்ல, படித்தவர், நல்ல, அதாவது சொல்லுவாங்களே நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரை நம்ம வந்து அவரோட சமகாலத்தில் அவர் அரசியலை நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம அப்படி பார்க்குற ஒரு நபராக சுபவீரபாண்டியன் இருக்கார். ஆனால் அவர் மேலே நமக்கு விமர்சனம் என்ன? அவ்வளவு தெரிஞ்சும் பொய் சொல்கிறார், மாற்றி பேசுகிறார், உண்மையை மறைக்கிறார். அவர் இன்னைக்கு தாங்கி பிடிக்கிற கொள்கைக்காக பல செய்திகளை திரித்தும்
மாற்றியும் வளைத்தும் சுழித்தும் பேசுகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு அவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு இல்லை விமர்சனம்னு வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம முன்வைக்கிறோம். அதை முன்வச்சு அதிக அளவு என்ன செஞ்சுருப்போம், காணொலி போட்டிருப்போம். இன்னும் அதிக அளவு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி உங்ககிட்டயே வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய தம்பி, அவன் உங்கள் கூட்டத்துக்கு வந்து உங்ககிட்டயே வந்து புத்தகத்தை காமிச்சு அதில் உங்கள் கையொப்பமே வாங்கிட்டு போய் அந்த காணொலியை எடுத்து தான் போட்டு இப்போ நீங்கள் அழுத அந்த குரல் பதிவு கூட, அதாவது ஒரு 10 நாள் முன்னாடி நடந்துச்சு இல்லையா, நான் ஐயா பெரியார் அவர்கள் மொழியை பற்றி பேசிய ஒரு கருத்தை எடுத்து என்னுடைய ட்விட்டர் கணக்கில் பகிர்ந்தேன். 12 மணி நேரத்துக்குள் எவ்வளோ பேர், 126 பேர் அதுக்கு பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். அனைத்தும் ஐயா பெரியாரையும் என்னையும் திட்டியோ வசைப்பாடியோ இருக்கின்றன. அதில் ஒரே ஒருவர் யாரோ சொல்கிறார், முகுந்த் வேணுகோபாலா என்னவோ பேர் சொன்னார், அவர் மட்டும்தான் வந்து நமக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். தோழர்கள் எல்லோரும் ரொம்ப வேலையாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நான் மட்டும்தான் வெட்டியாக இருக்கேன், அதனால் நானே அவங்களோட போராடிட்டு போகிறேன், நன்றி தோழர்களே அப்படின்ட்டு அழுதுகிட்டே சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கக்கூடும். அதை வெளியிட்டதை அந்த தம்பி தான், அவன் படத்தை போட்டு தான் அதையும் வெளியிட்டான். அப்போ அந்த நிலையில தான் உங்களை பார்க்குறேன். நீங்களே பின்னூட்டத்துக்கு கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்படி இருக்கிற உங்களை எதுக்காக கொலை பண்ணுங்கிற அளவுக்கு யோசிக்க போகிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ மட்டும் இல்லை, ஒரு 7-8 ஆண்டுகள் முன்னாடியும் ஒரு முறை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போதும் சரி, இப்போ அண்மையில் கேட்கப்பட்ட போதும் சரி, ஒரே கருத்து தான் சொன்னார், நான் செத்து போனவர்களுக்கு பதில் சொல்வதில்லை அப்படின்னு சொன்னார். காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் கருத்தியல்லேருந்து முழுமையாக, நீங்கள் சுபவீர பாண்டியன்னு இங்கே பெரிய அளவுக்கு அறியப்பட்டது, உங்களுக்கு பின்புலம் இருக்கலாம், உங்கள் அப்பா ஒரு பெரிய திராவிட இயக்க கொள்கை பற்றாளராக இருக்கலாம், பெரியார் கூடவே பயணிச்சிருக்கலாம், கருணாநிதியை தலைவராக ஏற்று திமுகவில் பயணிச்சிருக்கலாம், என்ன இருந்தாலும் அதுக்கு பிறகு உங்கள் அண்ணன் வந்து ஒரு பெரிய திரை இயக்குனராக இருந்திருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் சுபவீர பாண்டியன் அப்படிங்கிற பெயர் இங்கே எப்படி அறியப்பட்டதுன்னா, தமிழீழ போராட்டத்திற்கு முழுமையாக ஆதரவாளர் அப்படின்னு தான் நீங்கள் வந்து அறியப்படுறீங்க. உலகத்தமிழ் மக்கள் எல்லாருக்கும் நீங்கள் அறியப்படுறது அதை வைத்து தான். அந்த கொள்கையிலேருந்து முற்றும் முழுதாக மாறி அது வீழ்த்தப்படுவதற்கு காரணமானவர்களோடு ஒட்டி அண்டி ஒண்டி பிழைக்கும் நிலைக்கு நீங்கள் போன பிறகு நீங்கள் செத்து போயிட்டீங்க தானே. அதுதான் அண்ணன் சீமான் அப்போவே சொன்னாங்க. அண்மையிலையும் திரும்ப வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி யாரோ ஒரு செய்தியாளர் கருத்து கேட்கும்போது, நான் இறந்தவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது இல்லைன்னு கடந்து போயிட்டார். இறந்தவங்களை எதுக்காக ஐயா கொலை செய்ய போகிறோம்? உங்களை நாங்கள் எப்போவோ இறந்தவர்கள் பட்டியலில் சேர்த்துட்டோம். அப்புறம் எதுக்கு திரும்ப கொலை பண்ண வேண்டிய நிலையோ இல்லை தேவையோ என்ன இருக்குது? நீங்கள் அப்படியே நீங்கள் உண்மையிலே சொல்கிறோம், உள்ளன்போடு சொல்கிறோம், நீங்கள் இன்னும் 50 ஆண்டுகள் கூட வாழுங்க, நல்லா வாழுங்க, உடல் நலத்தோடு வாழுங்க, இன்றைக்கி பேசுகிற மாதிரியே பேசுங்க. உங்கள் காலத்தில் உங்கள் கருத்தியல் தோற்று வீழ்ந்து போவதை நீங்கள் பார்த்து விட்டு தான் போவீர்கள். அது உறுதியாக சொல்கிறோம். உங்கள் காலத்தில் நாங்கள் வென்று காட்டுறதையும் நீங்கள் பார்த்து விட்டு தான் போவீங்க. நீங்கள் அது வரைக்கும் நல்லா வாழணுங்கிறத நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் சாகணும்னு நீங்கள் யாருமே சிந்திக்கலை. இது மாதிரி அபாண்டமான பொய்களை பேசுறது, பரப்புறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான செயல். உங்கள் வயதிற்கு, நீங்கள் 75 வயதுன்னு நினைக்கிறோம், உங்களுக்கு 75 வயதில் செய்யும் ஒரு செயல் அல்ல. அந்த வயதில் என்ன இருந்தாலும், என்னதான் வேகமான ஒரு நபராக இருந்தாலும், என்னதான் ஆழமாக ஒரு கருத்தியலை பற்றி கொண்டாலும், ஒரு பக்குவம்னு ஒன்று அந்த வயதுலையாவது வந்திருக்கணும். அப்படி வந்தவங்க இந்த மாதிரி கேவலமான அரசியலை செய்ய மாட்டாங்க. நீங்கள் கருணாநிதி வழி வந்தவர்னு உங்களை சொல்லிக்கிறதுனால அப்படி செய்கிறீங்கன்னு நம்புகிறோம். அதே மாதிரி இருக்க வேணாம், நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கலாங்கிறது தான் எங்களுடைய கருத்துங்கய்யா. இப்போ என்னென்னா, இதை ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இவருக்கு வந்து தமிழ் தேசியம் அல்லது இங்கே நாம் பேசுகிற கருத்தியல், நாம் தமிழர் கட்சி, இது வந்து அவருக்கு பிடிக்கல. அது சொல்லும் போது கூட சொல்கிறார், பழநெடுமாறன் வந்து நான் அப்படிலாம் பகையாக பார்க்கல, மணியரசன் வந்து கருத்தியல் சண்டை தான், சீமானோட தான் இப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. அண்ணன் சீமான் எங்கேயுமே உங்களை பற்றி அந்த மாதிரி எதுவுமே பேசினதில்லை. நீங்களாம் கருத்தை மாற்றிக்கிட்டீங்க. அவர் உங்களோட தம்பியாக தான் வலம் வந்தார். உங்கள் மனைவியே சொல்கிறாங்க, அண்ணின்னு ரொம்ப பாசமாக வந்து பேசுவார் பார்க்கும் போதெல்லாம் அப்போ அப்படின்னு, பார்த்து ரொம்ப ஆண்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பார்த்தே ரொம்ப ஆண்டு ஆயிடுச்சுன்றது உங்களுக்கும் தெரியும். அது கடைசியாக நீங்கள் பார்த்த போது என்ன பேசிக்கிட்டீங்கன்றதும் உங்களுக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். அதை கூட அண்ணன் பெருசாக வெளியிலலாம் எங்கேயும் பேசுனதே கிடையாது, கடந்து தான் போயிருக்கிறார். உங்களை பற்றி வந்தால் கூட கடந்து தான் போவார். நீங்கள் ஆனால் சீமான்னு அண்ணனை திட்டுறதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? நீங்களாம் சொல்லி கொடுத்து நீங்களாம் வளர்த்து விட்டீங்கன்றதை அவர் என்றைக்கும் மறைச்சதே இல்லையே. எனக்கு சொல்லி கொடுத்தவங்களாம் நின்றுட்டாங்க, நான் அந்த கருத்தை எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்கிறாரு.
அப்படி உண்மையிலேயே அந்த கருத்தெல்லாம் நீங்கள் பேசுறீங்க. ஏன்னா நீங்களாம் அந்த கருத்தை வீரியமாக பேசுகிற காலகட்டத்தில் நாங்கள் பெருசாக அரசியல் பார்க்கல. அப்போ அந்த கருத்தை பேசுனீங்களான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படும் போது எங்களுக்கு நூல்கள் வழியாக தான் பெரும்பாலும் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் பேசின கருத்துக்களை வந்து ஐயா பழநெடுமாறனோட இருந்து பேசினதை, அவர் பேசின பேச்சையும் நீங்கள் பேசின பேச்சையும் தொகுத்து அவர் வெளியிட்ட நூல்களும் இருக்குது. அதையும் படிச்சிருக்கிறோம். அதில் திராவிடத்தை நீங்கள் எப்படி இல்லாத ஒன்றை நான் எப்படி எதிர்க்க முடியும் அப்படின்னு நீங்கள் பேசின கருத்து இருக்குது. அதையும் படிச்சிருக்கோம். அதையும் தான் கேள்வியாக முன்வைக்கிறோம். அந்த கேள்விக்கு நீங்கள் இது வரைக்கும் என்றைக்குமே பதில் சொன்னது இல்லையே. இப்போ என் கையில் இருக்கிற இந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலான யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. என் நாட்குறிப்பில் இருந்து இது உங்களுக்கு தெரியும் தானேங்க ஐயா. இந்த நூலை இதில் வந்து பதிப்பகம் பேர் கூட இருக்காது. அப்படியே மொட்டை கடிதாசி மாதிரி மொட்டை புத்தகம். இது பதிப்பகம் பேர் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படியே இருக்கும். அதை வந்து நம்ம எடுத்து படிச்சுக்கணும். அந்த நிலையில் தான் இருக்கும். இது வந்து அந்த காலகட்டத்தில் 90களின் கடைசி பகுதியில் அவர் எழுதின 96, 97, 98, 99 வரைக்கும் இருக்கலாம் அதிகளவு. அந்த காலகட்டத்தில் ஐயா சுபவீர பாண்டியன் என்ன கருத்தியலை பின்பற்றி வந்தார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான ஒரு பேராவணமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நாங்கள் என்ன பேசுறது, நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்க, பேசிட்டு இன்றைக்கி நாங்கள் அதே கருத்தை பேசினா எங்களை வந்து பாசிஸ்ட்டுகள், இன வெறியர்கள் இப்படிலாம் முத்திரை குத்துறீங்க. அல்லது இந்துத்துவாவுக்கு துணை போயிட்டோம், பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸோட கைக்கூலின்னு பேசுகிறீங்க. நீங்கள் பேசின கருத்தை தானே இன்றைக்கும் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் பேசின பிற மொழியாளரோட ஆதிக்க எதிர்ப்பை தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் பேசின வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறதா நாங்கள் இன்றைக்கும் பேசுகிறோம். வேறு என்ன பேசணும்? இங்கே வடவர் வரக்கூடாதுன்னு இன்றைக்கும் பேசுறது, முதன்மையாக நின்று குரல் கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி தானே. பெரிய அளவில் பெரிய எண்ணிக்கையில் வராங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்தணும். வரவங்க ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கான இன்னர் லைன் பர்மிட் அதை போடணும், ILP அதை வந்து இங்கே நடைமுறைப்படுத்தணும்னு அழுத்தம் கொடுங்க. வடகிழக்கு மாநிலங்களில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வேற ஒரு முறையில் கேரளா கூட பின்பற்ற தொடங்குது. அப்போ ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் கூடாதுன்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம். அதெல்லாம் தானே நீங்கள் வீரியமாக பேசியிருக்கீங்க. ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் பாருங்க. நாயர் கடையில் சாயா அடித்து, உடுப்பி ஓட்டலில் டிஃபன் சாப்பிட்டு, இந்தி பாட்டின் இசையை ரசித்து, நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசி, திருப்பதி உண்டியலில் பணத்தை கொட்டி, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று தத்துவம் பேசும் இளிச்சவாய் தமிழனே, மார்வாடி கடையில் தொங்கும் தமிழச்சியின் சேலையை எப்போது மீட்கப் போகிறாய்ன்னு கேட்குறார். இது இனமான உணர்வோடு ஐயா சுபவீர பாண்டியன் இருந்தபோது கேட்டது. அதையும் சொல்கிறாரு இந்த கட்டுரையில். இது நான் என்றோ கேட்டது, இன்றும் அதே நிலையில் தான் இருக்கிறோம். இந்த கட்டுரையோட தலைப்பு என்ன தெரியுமா? கன்னடருக்கு தமிழ்நாட்டில் என்னடா வேலைன்னு கேட்குறாரு. நாமளும் அதே தான் கேட்குறோம். நாங்கள் இத்தனைக்கும் நீங்களாம் என்னடா வேலைன்னு கூட நாங்கள் கேட்கல. இருங்க, வாங்க, வந்து கூட வாழுங்க, ஆனால் கொஞ்சம் எங்களை ஆள விடுங்க. இது ஒரு இடம் தான் எங்களுக்கு இருக்குது, ஆளணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. இது ஒரு உரிமை குரல். இவர் பேசுறது கிட்டத்தட்ட ஒரு ஆதிக்க குரல், பெரும்பான்மை ஆதிக்க குரல். இவர் பெரும்பான்மை ஆதிக்க குரலாக கூட பேசியிருக்கிறார். நான் அது கூட பின்னாடி இன்னொரு சான்று வேணால் காட்டுறேன். இதை சொல்லும் போதே சொல்கிறாரு, 4/11/1958 நாளிட்ட குயில் இதழில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ்நாட்டில் அயலாருக்கு இனி என்ன வேலை, தாவும் புலிக்குறு நாயந்த மூளை, அவனவன் நாட்டில் அவனவன் வாழ்க, மற்றையல் நாட்டை சுரண்டுதல் அடியோடு வீழ்க அப்படின்னு சொன்னார் என்று எழுதினார். அவர் எழுதி முடித்து ஆண்டுகள் 40 கடந்த பின்னும் அயலார்க்கிங்கு 1000 வேலை உள்ளதே அப்படின்னு வருந்தி எழுதியிருக்கிறார். இந்த வருத்தத்தை தான் நீங்கள் எழுதி 28 ஆண்டாவது. இது 98 எழுதியிருக்கீங்க. 28 ஆண்டுகள் கழித்து இன்றும் நாம் தமிழர் கட்சி நீங்கள் 1998 பேசிய கருத்தையும், அதற்கு முன்பு 1958 பாவேந்தர் பாரதிதாசன் பேசிய கருத்தையும் தான் 2026 நாம் தமிழர் கட்சி பேசுகிறது. அப்போ உங்களுக்கு அந்த கருத்தில் ஏற்பில்லைன்னா, நான் கருத்தை மாற்றிக்கொண்டேன், கன்னடருக்கு இங்கே 1000 வேலை இருக்கிறது, தெலுங்கருக்கு 1000 வேலை இருக்கிறது, அவர்கள் தான் எங்களை ஆள வேண்டும், அவர்களுக்கு கூஜா தூக்கும் வேலையை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு நில்லுங்க. எங்களுக்கு என்ன சிக்கல்? நீங்கள் நிற்கிறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். நீங்களே அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்காம சும்மாவே என்ன கொல்ல போகிறாங்க, இது பண்ண போகிறாங்க, கருணாநிதித்தனம் இது. உங்களை யார் கொல்ல போகிறாங்க, எதுக்கு கொல்ல போகிறாங்க? உங்கள் மகன் கூட எதுக்காக அதை சொன்னார்? உங்கள் மகன் சொன்னதுக்கான காரணம் என்ன? ஏன்பா சீமான் பைத்திய மாதிரி திரியிற, கொஞ்சம் திரிஞ்சு தொலைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி திருச்சி இங்கே கொண்டு வந்து எப்படி சொல்கிறீங்க? சரி,
இதை தாண்டி இன்னொரு காரணம் அதுக்கு சிந்திச்சு பார்க்கணும்னா, அவர் அழுதது அனுதாபத்தை தேடி தான். யாருக்கிட்ட? அதாவது எதிர்கருத்தில் இருக்கிறவங்க இல்லை மற்றவங்க எல்லாரும் செய்யோ ஐயா என்ன இப்படி அப்படின்னு அவர் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்களே அவருக்கு ஆதரவாக நிற்கவில்லை. அதுக்கு தான் கொஞ்ச நாள் முன்னாடி அழுதாருன்ற அந்த கருத்தை நம்ம பார்த்தோம். அந்த குரல் பதிவு வெளியானதை பார்த்தோம். எனக்கு ஆதரவாக வந்து நில்லுங்கடா, நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு திமுக காரங்கிட்டையும் அவருடைய இயக்கத்திலேயே இருக்கிறவங்க கிட்டையும் அனுதாபத்தை தேடுறதுக்காக தான் அவர் இப்படி பேசியிருக்கிறார். அப்போ இப்படி பேசுகிற நீங்கள் கொஞ்சமும் யாருக்காவது உண்மையாக இருக்கணும்ல. நீங்கள் இருக்கிற கருத்தியலுக்கு உண்மையாக இருக்கிறீங்கன்ற அளவுக்கு நாங்கள் உங்களை மதிக்கிறோம். அதுக்கு நீங்கள் துரோகம் செய்யலை. நிறைய பேர் வந்து தமிழ் தேசியம் தான் பேசுகிறேன்ட்டு திராவிடத்துக்கிட்ட வந்து ஒண்டி பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் வெறுக்கிறோம், அருவருக்கிறோம், எதிரியாக கூட நாங்கள் சில நேரங்களில் பார்த்துட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு நேர்மையான எதிரி. நீங்கள் அங்கே போய் இருக்கீங்க, இருக்கிற இடத்துக்கு நேர்மையாக இருக்கிறீங்க, அந்த அளவில் நாங்கள் பார்க்குறோம். அப்போது உங்கள் கருத்தியல் மாற்றம் நிகழ்ந்துருச்சு, அதை சொல்லிவிட்டு விலகிட்டு போங்க. இல்லை உங்கள் எப்போ எதிர்த்து நிற்கும் தாராளமாக எதிர்த்து நில்லுங்க. எவனோ என்னென்னவோ பேசுகிறான், நீங்கள் பேசுனா என்ன ஆகிட போகுது? திமுக காரங்க பேசுகிறத விடவா? நீங்கள் சொல்கிறீங்க இந்த இயக்கமே அப்படித்தான் அப்படின்னு பேசுகிறீங்க. யார் அப்படிங்கய்யா? நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சி அப்படியா? நாம் தமிழர் கட்சி அப்படியா? யார் இந்த மாதிரி தங்களை எதிர்த்து பேசுகிறவங்க எல்லாரையும் வசைப்பாடுவதற்கென தனியாக ஆட்களை நியமித்து அந்த வேலையை செய்தது யார்? யார் செய்தது? உங்கள் கட்சி திமுக தானே செய்தது. அதை தீப்பொறி ஆறுமுகம்ன்றவர் யார்? என்ன பேசுவார் மேடைகளில் ஜெயலலிதாவை பற்றி? 1000 விமர்சனங்கள் எங்களுக்கும் உண்டு. எங்கேயாவது ஒரு மேடையில் அம்மையார் ஜெயலலிதாவையோ கருணாநிதியோ இந்த மாதிரி சொற்களை நீங்கள் ஒருத்தன் பேரை சொன்னீங்கல்ல, இந்த பையன் இந்த பையன் அந்த பையன்னு மேடையில் பேசுகிறானே, அந்த மாதிரி இந்த பையன் அந்த பையனை யாராவது ஒருத்தன் நாம் தமிழர் கட்சி மேடையில் பேசிட முடியுமா? பேசுனா அடுத்த நிமிடம் அவன் கட்சியிலேருந்து நீக்கப்படுவான்ற அச்சம் ஊட்டி வைத்திருக்கிறார் உங்கள் தம்பி, உங்கள் முன்னாள் தம்பி சீமான், எங்கள் அண்ணன் சீமான். பேசுனா என்ன நடக்கும்னு தெரியும், அதனால் யாரும் பேச மாட்டாங்க. அதுதான் சரியான கட்சி அமைப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நன்னிலம் நடராசன், நிறைய பேர் சைதை ஸ்டெல்லா என்னென்னவோ சொல்லுவாங்க பேரெல்லாம், எல்லாரையும் வளர்த்து விட்டு வெற்றி கொண்டான் என்னென்ன பேசுவார். அவர் பேசுகிறத நான் என் காலத்திலே பார்த்துருக்கேன். என்னென்ன பேசுவாங்க? இது எல்லாத்தையும் வளர்த்து விட்ட கேடு கெட்ட இந்த அருவருப்பு அரசியலின் வெறுப்பின் தொடக்கமே தமிழ்நாட்டில் திமுக தான். காங்கிரஸ் மேலே போதாமைகள் இருந்துச்சு, இந்திய திணிச்சது, நிறைய கருத்தியல் வேற்றுமைகள் நமக்கு அன்றைய காங்கிரஸோடு இன்றைய காங்கிரஸோடும் உண்டு. ஆனால் இந்த மாதிரி அருவருப்பு அரசியலை மாற்றினது இந்த திராவிட அரசியல் தான். இப்படி மாற்றிட்டு நீங்களே உட்காந்து அதை வைத்து அனுதாபம் தேடணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? உங்களோட நம்பிக்கை இருக்க பெருநம்பிக்கைங்கய்யா. இதெல்லாம் பார்த்தாவது அவர் கூட நிற்கிற ஆட்கள், அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திமுக காரர்கள் கொஞ்சம் அனுதாபம் காட்டுங்கய்யா. எங்களுக்கே பாவமாக இருக்குது அவர் இப்படி பார்க்கும்போது. ஏன் இப்படி அவர் இவ்வளோ கதர்னாலும் அவருக்கு ஆதரவாக அவர் போடுற காணொலியை பார்க்க மாட்டீங்க? மனசாட்சி இருந்தால் அவனாவது இப்படி செய்வானா? நாங்கள் தான் பார்த்து அவருக்கு வியூஸ் கூட கொடுக்குறோம். அவர் காணொலி 2000 போகுதுன்னா 1000லேருந்து 1500 நாங்கள் பார்க்கறது தான் ஐயா. அந்த வியூஸ் பிச்சையாவது போடுங்கய்யா அவருக்கு. பாவம் இல்லை ஐயா, இவ்வளோ உழைக்கிறாரு, அவருக்கு போய் இப்படி ஒரு அநியாயம் பண்ணுறீங்களே நீங்கள். அந்த வருத்தத்தில் பேசுகிறாரு. அதுலேயும் என்னென்னா பாஜக கூட செய்யாது. பாஜக தான் உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்க, இன்றைக்கி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே. திமுக உங்களை எப்படி பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க பார்க்குறத கூட விடுங்க, திமுகவே உங்களை அப்படி தானே பார்க்குது. அதனால் இதெல்லாம் இவர் இன்னும் நிறைய இருக்குது பேசணும்னா, ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. இவர் இந்த இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்க, சிறுபான்மை இதெல்லாம் பேசுகிறாருல, இவரே கருத்தியெல்லாம் நிறைய பிழைகள் இருக்குது. அன்றைக்கு கக்கனை விமர்சித்தும் இன்னொருத்தர் அன்னைக்கு அதிமுகவில் அமைச்சராக இருந்த ஆனூர் ஜெகதீசன் ஒருத்தர், அவரை ஆதரித்தும் அவர் எளிமையின் உருவமாக இருந்தார், கருத்தியலாக சரியாக இருந்தார். ஆனால் கக்கன் கருத்தியலாக சரியாக இல்லைன்னு பேசினதுக்கு விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த ஜெயராஜ், நண்பர் ஜெயராஜ் தொலைபேசியில் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு செஞ்சார். யார் தெரியுமா ஜெயராஜ்? வன்னியரசு அன்றைக்கி கூப்பிட்டு இவர்கிட்ட கேட்டாராம், நீங்கள் எப்படி கக்கனை திட்டலாம், ஆனூர் ஜெகதீசனை ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதுக்கு ஒரு விளக்கமாக எழுதியிருக்கிறார். எனக்கு தெரியாதா, நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பேசவில்லையா, நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டுமா அப்படின்னெல்லாம் வீராவேசமாக எழுதியிருக்கிறார். திரித்து சொல்கிறதுன்னு வந்தால் எப்படி வேணால் சொல்லலாம்,
அந்த திரித்து சொன்னதை இவரே திருத்தி சொன்ன ஒரு செய்தி ஒன்று படித்து காட்டுறேன் உங்களுக்கு. வேண்டுகோளும் எச்சரிக்கையும்னு ஒரு கட்டுரை. அதில் என்னன்னா இவர் சொல்லிகிட்டே வர்றாரு. அயோத்தி மசூதி இடிக்கப்பட்ட போது துடித்து போனவர்கள் நாம், ஒரிசாவில் பாதிரியார் கொளுத்தப்பட்ட போது கொதித்து போனவர்கள் நாம் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுறாரு. ஆனால் சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொதுக்குழு இந்துத்துவா கொள்கைக்கும் தமிழ்த்துவா கொள்கைக்கும் தொடர்பு இருக்கிறதோ என்று தன் சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறது. நமக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலும் வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. தோளில் தூக்கி உட்கார வைத்தோம், அவர்கள் இப்போது நம் காதையே கடிக்கிறார்கள். அவர்கள் தோளில் தூக்கி உட்கார வச்சாராம். இவர் யார? இந்த இடத்துல இஸ்லாமியர்களை சொல்றார். தோளில் தூக்கி உட்கார வைத்தோம், அவர்கள் நம் காதையே கடிக்கிறார்கள் அப்படிங்கிறார். இவர் தான் அவர்கள்னு அவங்கள பிரித்து சொல்கிற அளவில் இது ஒன்றுமே இல்லை. இதில் அவர்கள்னு வந்ததுலேயே நமக்கு புரியுது. அடுத்தடுத்து வரதெல்லாம் நீங்கள் கேளுங்க. பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அதன் தலைவர் காதர் மொய்தீன் பின்வருமாறு கூறியுள்ளார். தமிழ் வழி கல்வி மொழி சிறுபான்மையினரின் ஜீவாதார உரிமையில் தலையிடுவதாகும். இதனால் உருது பள்ளிகள் பாதிக்கப்படும். தமிழை திணிப்பதை எதிர்க்கிறோம். கட்டாய தமிழ் வழி கல்வியை எதிர்த்து தெருவில் இறங்கி போராடவும் தயாராக உள்ளோம் அப்படின்னு காதர் மொய்தீன் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேசினார். அதுக்கு பிறகு சொல்றாரு, தமிழ்நாட்டில் தமிழ் கல்வி கோருவது தமிழ் திணிப்பா காதர் மொய்தீன் அவர்களே? இதுக்கு அடுத்து அவர் சொல்ற கருத்து கேட்டுக்கோங்க. அரபு பேசும் நாடுகளில் எல்லாம் மத மொழி சிறுபான்மையினரின் உரிமைகளை சரியாக பேணி வருகிறீர்களா நீங்கள்னு கேட்குறாருங்க. என்னதான் இப்போ காதர் மொய்தீன் ஒரு கருத்தை சொல்றாரு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு கருத்தை சொல்லுதுன்னா அது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சியோட கருத்து, அது காதர் மொய்தீன்ற ஒரு தலைவருடைய கருத்து. அப்போ நீங்கள் அதை எதிர்க்கிறது சரி, அதை எதிர்த்து நீ எப்படி சொல்லலாம், நீ யார் சொல்றதுக்குன்னு கேட்டால் சரி. இவர் என்ன சொல்றாரு, அவர்களை தூக்கி தோளில் உட்கார வைத்துன்னு மொத்த முஸ்லீம்களை அந்த இடத்துல பொதுமைப்படுத்துறாரு. அடுத்தது என்ன பண்றாரு, இங்க அரபு தேசங்கள்ல அங்க இருக்கிற மொழி சிறுபான்மையினரோ அல்லது மத சிறுபான்மையினரோ நீங்க சரியான உரிமைகளை கொடுத்துருக்கிறீங்களா நீங்கன்னு இவரை கேட்கிறாரு. காதர் மொய்தீனுக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகுக்கும் அரபு நாட்டில் ஆள்ற மன்னர்களுக்கும் என்ன தொடர்பு, என்ன சம்பந்தம்? இஸ்லாமியருங்கிற மதத்தை வச்சு எப்படி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் நல்லா இவர் பேசினது 98கள்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து சரியாக ஒரு 34 ஆண்டுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஈவேராவும் இதே கருத்து தானே பேசியிருக்கிறாரு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகை தடை செய்யணும், அந்த கட்சிக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம், அது பாகிஸ்தான் கட்சிங்கிறது, துலுக்கர்களுக்கு இங்கே என்ன வேலை, நீ கிளம்பி ஆப்கானிஸ்தானுக்கு போ. பாகிஸ்தானுக்கு போனா கூட ஆர்எஸ்எஸ்காரன் பேசுகிற கருத்து சரி அதையே பேசியிருக்காரு. அவனையும் மிஞ்சி நீ ஆப்கானிஸ்தானுக்கு போங்கிறாரு. அவன் கூட என்றைக்கும் ஆப்கானிஸ்தான் போன்னு சொன்னதில்லை. அப்போ அதே மாதிரி கருத்து தானே அங்கே நீ எல்லாம் கொடுத்துட்டியான்னு இவனை பார்த்து கேட்குறாரு. இங்கே இருக்கிற நம்ம தமிழங்க பெரும்பாலும் சிலர் வேணால் உருது பேசுகிற இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கலாம். பெரும்பாலும் இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் யார்? தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள், தமிழர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அவங்கள பார்த்து நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, அங்கே எல்லாம் கொடுத்துட்டியான்னு கேட்குறீங்க? அது எப்படி சரியாக இருக்கும்? அவனுக்கு அதை பற்றின என்ன புரிதல் கூட அவங்களுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ஒன்று வரும்போது அவர் அதை சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ஏன் தமிழை திணிப்புன்னு சொல்கிறீங்க? கட்டாயமாக தமிழ் படிக்கணும்னு சொன்னால் இஸ்லாமியர்களை நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அல்லது பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கருத்தை வைக்கலாமா? இஸ்லாமியர்களும் தமிழர்கள் தானே, அப்படி தானே பேசியிருக்கணும். அதானே சரியான கருத்து நிலை. நாம் தமிழர் கட்சி அதை பேசுது. ஆனால் அதை இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள், இந்துத்துவ கைக்கூலிகள் அப்படின்னு பேசிட்டு இப்படியெல்லாம் எதிர்த்து எழுதி வச்சிருக்கிறார். இதில் அப்படியே இன்னும் போகுதுன்னு வச்சுக்கோங்க. கர்நாடகாவில் உருது மொழி செய்தி வாசிக்கப்பட்டும் சில நாட்களுக்குள்ளாகவே கலவரம் ஏற்பட்டு அது நிறுத்தப்பட்டது. அப்போது உங்கள் ஜீவாதார உரிமைக்காக என்ன செய்தீர்கள்? இந்த மாதிரி லைனாக சொல்கிறார். இங்கே நடந்துச்சு, அங்கே நடந்துச்சு, அப்போல்லாம் தெருவில் இறங்கி போராடினீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு. தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கும் மத மொழி சிறுபான்மை மக்களுக்கும் இடையில் உள்ள அரிய நட்பை கெடுத்து விடாதீர்கள் அப்படின்னு அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அதுதான் தலைப்பாக வச்சிருந்தார், வேண்டுகோளும் எச்சரிக்கையும் அப்படின்னு. எங்களின் நியாயமான கோரிக்கையை எதிர்ப்பது எவ்விதத்திலும் நியாயமில்லை. மொழி சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்குரிய வழிகளை தேடுவோம்.
அதில் தவறில்லை. அதே நேரம் மொழி பெரும்பான்மையினர் உரிமைகளை காலில் போட்டு மிதிக்க நினைக்காதீர்கள். வேண்டி கேட்கிறோம், நண்பர்களை இழந்து விடாதீர்கள். எச்சரிக்கிறோம், எங்களை எதிரிகளாய் ஆக்கிவிடாதீர்கள்னு சொல்றாரு. இவர் உண்மையிலேயே எதிரியா இல்லை நாம் தமிழர் கட்சி எதிரியா சொல்லுங்க? ஒரு 4 இஸ்லாமியர்கள் பெரியாரை எதிர்த்து பேசினாங்கன்றதுக்காக அந்த பசங்களை அந்த பொண்ணுங்களோட படங்களை போட்டு என்னென்ன பேசுகிறாங்க உங்கள் கருத்தியலை ஆதரிக்கிற ஆட்கள். அவங்க பயன்படுத்தின சொற்கள் என்ன? ஈவேரா இந்த கருத்தெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு எடுத்து வைக்கிறாங்க. அந்த கருத்தை பேசினாரா இல்லையா? அந்த கருத்தை பேசியிருந்தா அது சரியா தப்பா? இதானே பேசியிருக்கணும், இதானே விவாதமாக இருக்கணும். ஆனால் உங்கள் தரப்பில் இருக்கிறவங்களாம் என்ன பேசுனாங்க? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, தொடர்ச்சியாக திராவிடம் செய்கிறது தான். அப்படி பிரித்து விட்டு அதில் குளிர்காயணும். அதுக்கு இந்த மாதிரி கைக்கூலிகள், இந்த மாதிரி அடியாட்கள் வேலை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி ஒருத்தர் தான் சுபவீரபாண்டியனை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு திராவிடத்தின் திமுகவின் அறிவாலயத்தின் கோபாலபுரத்தின் ஒரு அடியாள், ஒரு ஊதுகுழல், ஒரு வாடகை வாய், ஒரு ஒட்டுத்திண்ணை, ஒரு கருத்தியல் காவலாளி. அவங்களுக்கு இப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இதை தாண்டி ஒன்றும் எங்களுக்கு பெரிய மதிப்பீடெல்லாம் அவர் மேலே இல்லை. கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் பெரிய சக்தியாவோ இல்லை அவர் கருத்தை வீழ்த்த முடியாத ஒரு நபராகவோலாம் சுபவீரபாண்டியன் இல்லைங்கிறது தான் பணிவன்புடன் நாங்கள் சொல்லிக்கிறோம். ஐயா மேலே ரொம்ப மதிப்புண்டு. நீங்களே இப்படி கெடுத்துக்காதீங்க. உங்கள் மகனோ மகளோ யாரோ சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப சரியாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கருத்தியெல்லாம் தோத்துட்டீங்க, திரும்ப திரும்ப ஏதோ முயற்சி செய்யுங்க நல்லா. அதில் சிக்கல் இல்லை, எதிர்க்கணும்னு நல்லா எதிர்த்துக்கோங்க. அதுக்காக இந்த மாதிரி கேவலமான அரசியல் செஞ்சு தமிழர்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்துகிற வேலைகளை கைவிட்டுருங்க. அது நீங்கள் கடந்து வந்த பாதைக்கும் கூட அழகல்ல அப்படிங்கிறதான் இதில் அவர் புரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ மொத்தத்தில் இவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன். இதில் அவர் செய்கிற வேலையை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சொந்த ரத்தங்களுக்குள் சண்டை மூட்டி விட்டு ரத்தம் குடிக்க நினைக்கும் திராவிட கூடாரத்தின் கைக்கூலியாக ஏவல்காரராக தான் இந்த சுபவீரபாண்டியனை பார்க்குறோம். அதனால் இதோடவாவது ஐயா சுபவீரபாண்டியன் இந்த மாதிரி இழிவான நடைமுறைகளை, செயல்பாடுகளை, பேச்சுகளை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது கருத்து வச்சார்னா நம்மளும் ஆக்கப்பூர்வமாக இந்த மாதிரி எதையாவது கொண்டு வந்து எதிர்க்கலாம்.